இப்போ நேற்றுலாம் விக்ரம் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு ஹாய் பாய் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது. பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு நல்ல டீப் கான்வர்சேஷன் மட்டும் வச்சுப்பேன். சபரி அது கூட அது அது எனக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க கூட வரமாட்டேங்குது. சுபி அரோரா அடியே நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி 30 வருஷமா சாக்கடையிலே குடியிருது பாபுல இருக்கே. விக்ரம்ட போயிட்டு புல்ல புலம்பு தள்ளிட்டு இங்க வந்துட்டு நம்ம அவுத்து விடுறா பாரு. விக்ரம் சிறப்பாக அடிக்கணும். இவெல்லாம் ஒரு ஆள் மயிரம் மதிச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டு நான் பாத்தியா அவ சொல்றதெல்லாம். கனி போனதுக்கு அப்புறம் இல்லை சடன் சேஞ்ச். அந்த அந்த ஒரு மாதிரியா இருந்தது இல்லை, அது உடஞ்சிடுச்சு. யார் வேணா போய் பேசலாம். நான் போறதுக்கே தயங்கிட்டு இருந்தேன்ல. இப்ப நான் அங்க போய் பேசினாலே இட் இஸ் அக்செப்டட். அவங்க வாங்க பேசுங்க அப்படின்ற ஒரு மோடு இருக்கு அவங்கக்கிட்ட. ஆனா கனி இருக்கும் இட் வாஸ் நாட் தேர் இல்ல. ஆமா, பொன்னியின் செல்வன் கதையை ஒப்புச்சுக்கிட்டு இருக்கான் அம்மா. பார்வதி உட்காந்துட்டு கொட்டிக்கிட்டு இருக்கா. ஏட்டி எருமா என்ன சான்றா நியாயமா இது உனக்கு? எவன் கூட நீ பேசுறேன் மோகினி பேசாத மூங்கி மக்கள் இருப்பா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு யாரும் பேசுறோம்னா எப்படி பேசுவாங்க ஒரே பாரு. அப்போ மேபி அவங்க ஒரு ரீசன் ஆஃப் ஹோல்டிங் பேக். இட்ஸ் ட்ரூ, கரெக்டா? அதுதான் ஃபேக்ட். எனக்கு அவ இன்னொரு ஒரு கனியா தான் தெரிகிறா. இன்னொரு கனி. இப்போ பேசுவதில் ஒரு இனிமை இருக்கும், பண்றதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் ஆனா அதற்கு பின்னாடி ஒரு கடுமையான வில்லத்தனம் இருக்கும். அது அதே மாதிரி தான் நான் ஒரு சின்ன வயசு கனியா தான் நான் பாக்குறேன். அதாவது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா ஆரூரா சின்ன வயசு கனியா இருக்காங்களா. அவ பேசுறதுனா ஸ்வீட்டா இருக்குமா, அதுக்கு முன்னாடியே வில்லத்தனா இருக்குமா? சரி, அட்லீஸ்ட் அவ பேசுறதுலயாச்சும் ஸ்வீட்னஸ் இருக்கு. நீ என்ன கருமத்தை தாண்டி வச்சிருக்க சொல்லித்தோட எருமா மாடு. நல்ல பாயிண்ட். இப்போ கம்ரு என்ன பண்ணியிருக்கான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? ஆனா ஆமா போரு கமருதீன் உன்னை என்னென்னலாம் பண்ணான்னு உனக்கு மட்டும் தான் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு ஒன்னும் காக்கலையே ஆப் பண்ணி முட்டாயில பிக் பாஸ் பட்டு வாவி பாய். என் மேல அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்ற ஒரு காரணத்தினால அவங்களுடைய நண்பருக்கு கண்மூடித்தனமா நீ நம்பி சப்போர்ட் பண்றதுன்றது தவறு. கரெக்டா? நியாயமான காரணங்களை முன் வச்சு நீ நேருக்கு நேர் போட்டி போடலாம். ஆனா அந்த பின்னாடி போய் பண்ணக்கூடாது. வெரி அட கருமாந்திரமே, இதனடா நமக்கும் அந்த கொடுமை. இவ வாயிலது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கணுமா? இதுக்கு பேசாம காதல் நீ செவுடாக்கிடலாம் போல இருக்கே. அடியே பரதேசி பேட். அதான் இவங்க ஒரு குட்டி கனி, வேற ஒன்றும் இல்லை. ராஜ வேலைகளை எல்லாத்தையும் பார்க்குற ஒரு குட்டி கனி தான். அந்த லேயர்ஸை புரியாமல் அந்த வலையில் இருக்கிற ஆட்கள் தான் மீன்கள் தான் இந்த விக்ரம் சபரியம் வினோத் கம்ரு எல்லாருமே. அதுக்கு அந்த வைப் வி கேர்ள்ஸ் கேன் சென்ஸ் இட். புரியுதா? அப்படி இப்போ அரோராவும் கமருதீனும் பேசிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு வச்சு பேசினார்ல. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஓகே இவங்க பேசுறது நியாயமா இல்லை, ஒன் சைடடா பேசுறாங்க. படா பாவிங்களா, சாண்ட்ராவுக்கே நியாயமா இல்லாத ஒரு விஷயத்தை எப்படா பேசிருக்கேன்? அப்பனா கண்டிப்பா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்த தடவைக்கு எதுதான் பிடிச்சிருக்கு? இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்துலலாம் எனக்கு எப்படி உனக்கு கொஞ்சமாவது ஐயோ நம்ம ஷீ இஸ் மை கேர்ள் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும்ல. இவ்வளோ பெரிய ஷோவில் நான் உன் கூட பீயிங் நைஸ்னா யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். நோ, ஷீ ஹஸ் பிலீவ்டு உன்னைய. அப்படி தானே? அப்போ நீ என்றைக்குமே ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்திருக்கணும்ல. பட் ஆனால் நம்மளை மென்டலி இங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா என்னாலலாம் அதை மீறி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நிஜமாலே. அது என்னமோ உண்மைதான்ப்பா. பார்வதி மீண்டு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வராத அழுகையே ரொம்ப கஷ்டப்பட்டு வர வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியலப்பா. பாட்டு சிவனே நின்று இருந்தேன். விக்ரம் உங்கனால அவுட் ஆனது என்னால அக்செப்ட் பண்ண. அது யாருனாலும் யாரும் அவுட் கிடையாது. அது ஏறும் இறங்கும் தான் கேம். இது பார்வால தான் சாண்ட்ராக்கு இல்ல சென்டென்ஸ் உங்கனால அவுட் ஆனது என்னால அக்செப்டே பண்ண முடியல. ஏங்க நான் இல்ல தப்பு எதுவும் சொல்றேன் அப்படின்னாங்க. சரிங்கன்னுட்டு. ஆனா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னாங்க. எப்படி நான் பார்த்தேன் உங்களை அப்படின்னாங்க. அதனால ஆனா டே ஒழுங்கா இருக்க மாதிரிதான் இருக்காங்க. திடீர்னு எங்க இருந்து இந்த பைத்தியம் குடிக்கிறதோ தெரியல. திடீர்னு கிளம்புறாங்க. திவ்யாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சம்பந்தமே எல்லாம் விக்கல் சீட்டை போய் உடண்டெடுத்துக்கிட்டு இருக்கு. அது உடண்டெடுத்துக்கு ஆளா இல்ல. சுத்தி என்னால அக்செப்டே பண்ண முடியல. நான் என்னால தொத்துருந்தா இப்படியே சொல்லிட்டே இருக்காங்க. பாரு ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, ஆப்போசிட்ல இருக்கவங்க அடிப்பட்ட இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜாக்கிரதையா விளையாடணும். தான் கேம். இது கேம். நான் பாட்டு சிவனேன்னு இருக்கேன். கிளியரா தெரியுது. தயவு செஞ்சு டிகர் பண்ண. அதாவது
அதாவது இங்கே பாரு, துண்டு ஒரு தடவை தான் தவறும். ஒரே வாரத்தில் நான் 2 தடவைலாம் ட்ரிகர் ஆகிறேன். என்கிட்ட கோவமே கிடையாது, இருந்ததுலாம் ஸ்டாக்கே போயிடுச்சு. 6 மாதம் ஆகும் இந்த கோவம் எனக்கு திரும்பி வர. ஆமா, விக்கல்ஸ் அடுத்த தாட்டி கோவப்பட்டாருன்னா இந்த தாட்டி வந்து கண் மொழி வெளியே வந்துச்சு, அடுத்த தாட்டி கண்ணே வந்து விழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வெளியே சொல்றாப்புல கண்ணை. இந்த ஒரு வாரம் அவன் கிட்ட எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் இருந்து அப்படியே இருந்துட்டாலே அப்படியே கடந்துருவேன். ஏன்னா எப்போதும் இந்த மாதிரி ஒரு சண்டை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ ஒன்று ஒரு 2-3 நாளில் திரும்ப பேசிடுவோம். பட் அந்த மாதிரி ஆகக்கூடாது. வாட் எவர் ஹி செட், அது வந்து இட் ஷுடன்ட். அதுக்கு அப்புறம் அவனுக்கு இதுவே இது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படின்றதுனால அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த நேச்சரை. அப்படி பரதேசி போய் மோல இதை 7வது வாரத்தில் எடுக்க வேண்டிய முடிவை பிக் பாஸே முடிய போகுது. இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் என்னத்த சொல்றது? ஏதாவது ஒன்று இப்படி சண்டை நடக்கும், அவன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், அதில் எனக்கு ஒரு பொறி தட்டும். அப்புறமேட்டு ஒரு 2 days 3 days 4 days அப்புறமேட்டு அப்படியே திரும்ப இது பேசிக்குவோம். இல்லை, அந்த ஜோனுக்கு வந்துடக்கூடாது. நோ வே. ஆமா, இல்லைனா மட்டும் அப்படியே ஒரே புடுங்கி தள்ளிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. மூஞ்சி முகரையும் பாரு. இப்போ சாண்ட்ரா சரியான கேம் விளாட்றாங்க, இந்த ட்ரிகர் கேமு. புரியுதா? இவ்வளோ சண்டை ஆகி கூட அவள் வந்து கொஞ்சம் நல்லதாக இது பண்ணுற மாதிரி இருக்க. இவங்க ஏதோ ரொம்ப முறுக்கிட்டு ஏதோ அவங்க வீட்டு பொண்ணை வந்து நான் ஏதோ இது பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, விடுங்க, நாங்கள் சண்டை போடுவோம், இது பண்ணுவோம், அப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ வாட்டி பண்ணுவீங்க? அது உங்களுக்கு எதுக்குங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் நாங்கள் இது பண்ணுறோம்ல, நான் எங்களுக்குள்ள விட்டுருங்க அப்படின்றேன். ஆமா, இப்ப கபூர்தீனுக்கு என்ன காண்டுனா, மார்கழி மாச நேரத்துல ஏன்டா எங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு எங்கிக்கிட்டு டாப்ல, வேற ஒன்றும் இல்லை. ஏன் முன்னாடியே மடியில் படுக்கிறீங்க, ஏன் முன்னாடியே வந்து இது பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன யாருங்க? நீங்கள் ஏங்க நீங்கள் எழுதி வச்சுருக்கா உங்களுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன ஸ்கூல் டீச்சரா இல்லை பாஸா நீங்கள் அப்படின்னு. உடனே வந்துல அதெல்லாம் இல்லை, நீ லவ் கேம் ஆடுறேனா எது எப்படி வச்சு சொல்கிறீங்க எனக்கு புரியல, அபாண்டமாக பேசுகிறீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நீ லவ் கேம் தான் ஆடுற, ட்ரிகர் பண்ணுறதுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நீ லவ் கேம் தான் ஆடுற. அப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. நான் இப்போது பிரச்சனை நான் போனாருன்ட்டு நீங்கள் வந்து ஒரு வெறுப்பில் வந்து ஏன் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம், வெறுப்பில் வந்து எங்களை பிரிக்க விட ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சாண்ட்ரா சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கு இவன் கமெண்ட் கொடுத்தான் பாரு, அதுவும் ஒரு வேலை இருக்குமோன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? ஓகேவா? அது சொன்னால் எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் அப்புறம் சிரிக்கிறாங்க, அப்படியே ஐயோ போயிட்டாரு இப்படி அப்படி. குழந்தைங்க இவ்வளோ பொறுமை இருக்குல்ல, சிரிக்க தெரியுதுல்ல. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் இல்லை இது வந்து பொய் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சிரிக்கிறீங்கல்ல. இதே ஒரு அணுகுமுறையே உங்களுக்கு அதில் இல்லை. திடீர்னு வந்துட்டு எங்கே இருந்து உங்களுக்கு இவ்வளோ பாசம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன். கூட க்ளோஸா பழகுறாங்கல்ல, மேபி சரி அவளுக்கு இது பிரச்சனையா இருக்குன்னு கூட உள்ள இன்வால்வ் ஆயிருக்கலாம். நீங்க 2 பேரும் இப்போ யாராவது 2 பேருக்கு பிரச்சனை வச்சுக்கோங்க, பொண்ணு பையனுக்கு, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 80% to 90% பீப்புள் பிரிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அடே, சாண்ட்ரா விளாட்றது கேமு தான், அது நல்லாவே தெரியுது. ஆனா நீ யோக்கிய மாதிரியே பேசாதடா. நீங்க 2 பேரும் பண்றதுக்கு பேர் காதல் இல்லடா, அதுக்கு பேரு வேறடா. சார், இதை யாருமே அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா ஊரே அப்சர்வ் பண்ணிருச்சுடி. கம்மு வெளில இது வந்தோடனே வந்து ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணதை நீயும் நோட் பண்ணியிருக்க, விக்ரம் நோட் பண்ணியிருக்க, சுபி நோட் பண்ணியிருக்கான், ஊரே நோட் பண்ணிருச்சு. நீ என்ன ஒளிஞ்சு போயா பண்ண? இல்லைல்ல, இந்த 2 சொறி நாயும் என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளோ சண்டையை போட்டு திரும்பி கேம் முடிஞ்சோன்னா கமுருவின் வந்து பார்வதியை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு இவன் வந்துட்டு ஈன்னு பல்ல வேற கட்டிட்டு போறான். அவன் தட் வாஸ் ஜஸ்ட் நார்மல், அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்குறது தான். குட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பதில் இல்லைங்க, பதில் நேற்று ஸ்போர்ட் தானே, கேம் தானே அங்கே நடந்தது. அப்புறம் என்ன நிற்க வச்சு கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. பகை தான். எஸ் இன்னைக்கு எஸ். இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, அவன் தான் முதல்ல கை கொடுத்தான் குட் கேம் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். நான் அப்போ கூட அவன் இப்படி வந்தான், நான் வந்து இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். பவுண்டரிஸ் பேபி, பவுண்டரிஸ், மெயின்டைனிங் தட் பவுண்டரி. பவுண்டரினா என்ன பாரு? மோட்டர் ரூம்குள்ளேயும் பாத்ரூம்குள்ளேயும் பண்ணீங்களே அந்த பவுண்டரியா? சபரி ஒரே நேரத்தை ஒரே போட்டான். இந்த புருஷன் போட்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம வரக்கூடாது. அது உனக்கு சந்தோஷமா இருந்தது? நோ இல்லை, ஏய், அந்தந்த மொமெண்ட்ரியில அந்தந்த காமெடிஸ் நல்லா இருக்குதுன்றத டீல துப்பவா? ஐயோ, பொண்டாட்டின்னு சொன்னோன்னு பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏப்பா சப்ஸ்கிரைபர்ஸ்,
எப்படியும் கமுறையும் கழட்டி விட்டுறான் பார்வதியை. அதனால உங்களை யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா பார்வதியை கான்டாக்ட் பண்ணுவோம். அடக்கமான ஒரு பெண் உங்களுக்கு